الله والحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்னும் சில நாட்களில் 2 அல்லது 3 நாட்களில் நாம் அடையிருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களை பற்றி சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு நான் நினைக்கிறேன். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் அவனுடைய வணக்க வழிபாடுடைய பாதையில், அவன் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று முயற்சிக்கும் பாதையில் அவன் அமல் செய்யும் பொழுது அவன் சோர்வை பெறக்கூடாது, அவன் உற்சாகம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியே அல்லாஹ் சில காலங்களை விட சிறப்பானதாகவும் சில இடங்களை விட சிறப்பானதாகவும் ஆக்கியிருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருளாக, நிஅமத்தாக, ஒரு ஹிக்மத்தாக இருக்கு. சில காலங்களை விட சிறந்தது. ரமதானுடைய மாதம் ஏனைய மாதங்களை விட சிறந்தது. சில இடங்களை விட சிறந்தது. நாம் காபாவில் செய்யக்கூடிய அமல் சாதாரணமான ஒரு ஊரில், ஒரு பள்ளிவாசலில் நாம் செய்யக்கூடிய அமலுக்கு ஈடாகாது. எனவே அல்லாஹ்வுடைய ஹிக்மத் சில இடங்களையும் சில காலங்களையும் ஒன்றை விட ஒன்றை சிறப்பாக்கி வைத்திருக்கிறார். எனவே இவ்வாறான காலங்களும் நேரங்களும் நம்மை கடந்து போவதனால்தான் அமல் செய்வதில் நாம் உற்சாகம் பெறுகிறோம், சுறுசுறுப்பு அடைகிறோம். முழு காலமும், வருடம் முழுவதும் சமமானதாக இருந்தால் ரமதானில் நமக்கு ஏற்படக்கூடிய உற்சாகங்கள், காபாவை நாம் காணும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஏக்கங்கள் நமது வாழ்வில் காண முடியாததாக மாறி. எனவே இதன் அடிப்படையில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள், இந்த ஆரம்ப 10 நாட்களை அல்லாஹ் மிகவும் சிறப்புக்குரிய நாட்களாக வைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் மீது சத்தியமாக. இந்த 10 இரவுகளை கொண்டு நாடப்படுவது என்னது, இதனுடைய நாட்டம் என்னது என்பது முஃபஸ்ஸிரூன்களுக்கு மத்தியில் பல கருத்துக்கள் இருக்கிறது. இது ரமலானுடைய இறுதி 10 அல்லது துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10? அநேகமான முஃபஸ்ஸிரூன்கள், இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று இமாம் முஜாஹித், இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றோர்களுடைய பெரும்பான்மையானவர்களுடைய கருத்து, இங்கு அல்லாஹ் கூறுவது வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் என்பது துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள். அதே போன்று இந்த நாட்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் ஹஜ் எனும் இடம்பெறக்கூடிய சூறாவில் 27 மற்றும் 28வது வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வயஸ்குருஸ்மல்லாஹி ஃபி அய்யாமின் மஅலூமாத், குறிப்பிடப்பட்ட நாட்கள் என்பதாக இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களில் இது குறிப்பிடப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த ஹதீஸ் புகாரி, அபூ தாவூத், திர்மிதி போன்ற கிரந்தங்களில் பதிவாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாம், ஒரு அடியார் செய்யக்கூடிய அமல்களில் சிறந்த நாட்கள் துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப நாட்களை போன்று கிடையாது. அதே போன்று சிறப்பான நாட்கள் கிடையாது. அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நாட்கள், அமல் செய்யக்கூடிய நாட்கள் துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப நாட்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவதும் ஈடாகாதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவது கூட இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்பத்தில் அமல் செய்வதற்கு ஈடாகாது. இல்லா ரஜுலுன், ஒருவரே தவிர, ஹரஜ பினஃப்ஸிஹி வ மாலிஹி, அல்லாஹ்வுடைய பாதத்தில் தனது சொத்தையும் தனது உயிரையும் கொண்டு அவர் சென்றார், அவர் மீண்டு வரவில்லை. உயிரையும் இழந்தார், சொத்தையும் இழந்தார், இவருக்கு எந்தொன்றும் ஈடாகாது இவரை தவிர என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். மதிப்புக்குரிய இஸ்லாமின் சகோதரர்களே, இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள்,
இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு இரட்டிப்பாக பல மடங்கு நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது என்பதாக பதிவு செய்தார். அதே போன்று முஸ்னதுல் பஸார் எனும் கிதாபில் பதிவாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஃதலு ஐயாமி துன்யா ஐயாமுல் அஷ்ர். முழு உலகத்துடைய நாட்களிலே சிறந்த நாட்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அதே போன்று இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களில் பல சிறப்புகள் இருக்கிறது. அரஃபாவுடைய தினம் இடம்பெறுகிறது. அதே போன்று நாம் குர்பான் கொடுக்கக்கூடிய நாள், அதற்கு பலியிடக்கூடிய குர்பான் கொடுக்கக்கூடிய நாள் இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூதாவுத் என்ற கிரந்தத்தில் பதிவாகிறது, இன்ன அஅதமல் ஐயாமி இன்தல்லாஹி யௌமுன் நஹர். அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த மகத்தான நாட்களில் ஒன்றுதான் 10வது நாள், பெருநாளுடைய தினம் நாம் அறுக்கக்கூடிய நாள். எனவே ஹாஜிமார்கள் அவர்களுடைய ஹஜ்ஜை ஆரம்பிப்பதும் இந்த துல்ஹஜ் ஆரம்ப 10 நாட்களில் 8ஆம் நாள், யௌமு தர்பியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த 8வது நாளில் தான் ஹாஜிமார்கள் கூட அவர்களுடைய ஹஜ்ஜை மினாவுக்கு சென்று ஆரம்பிப்பார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களுக்கு பல சிறப்புகளை கூறியிருக்கிறார். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹுல் புகாரி எனும் கிரந்தத்தின் விரிவுரையில் கூறுகிறார்கள், ஏன் இந்த 10 நாட்கள் சிறப்பாக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தை விவரிக்கிறார். கூறுகிறார்கள், லிஜ்திமாஇ உம்மஹாத்தில் இபாதத். நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளின் அடிப்படைகள் இந்த 10 நாட்களில் இடம்பெறுகிறது. நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் இஸ்லாத்தின் மாபெரும் 5 கடமைகள், ஷஹாதா, கலிமா, தொழுகை, நோன்பு, ஹஜ், ஜகாத், இந்த கலிமாவை தவிர மற்ற 4 கடமைகளும் இந்த மாதத்தில் இடம்பெறுகிறது. அதாவது நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள், துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களில் நோன்பு நோட்பது சுன்னத்தான ஒரு விடை. நோன்பு நோக்கிறதுக்கு நாம் ஏவப்பட்டிருக்கிறோம். எனவே நோன்பு இங்கு இடம்பெறுகிறது. அதே போன்று நமது முன்னோர்கள் வருட இறுதியில், அரபு மாதத்தின் இறுதியான மாதம் துல்ஹஜ் மாதத்தின் அவர்களுடைய சொத்துக்களை கணக்கிட்டு அவர்கள் ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே ஜகாத்துடைய கடமையும் இந்த மாதத்தில் இடம்பெறுகிறது. அதே போன்று தொழுகை, இது ஏனைய மாதங்கள் இடம்பெறுவதை போன்று இந்த மாதத்திலும் தொழுகை இடம்பெறுகிறது. அதே போன்று இன்னொரு கடமை, ஹஜ்ஜுடைய கடமையும் இந்த ஆரம்ப 10 தான் ஆரம்பமாகும். எனவே இந்த அடிப்படையான அமல்கள், இது மட்டுமல்லாமல் நாம் அதிகம் சதக்கா கொடுக்கும்படியோ அல்லது குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கும்படியோ, உதுஹியாவுடைய கடமைகளோ, இது போன்ற பல இபாதத்துகள் இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10ஓடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதால் தான் இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள் சிறப்பாக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள், ரமதானுடைய இறுதி 10 நாட்கள் சிறந்ததா அல்லது துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள் சிறந்ததா? அநேகமான முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகிறார்கள், ரமதானுடைய இறுதி 10 நாட்கள் சிறந்தது. ஏன்? ரமதானுடைய இறுதி 10 லைலத்துல் கத்ர் எனும் ஓர் இரவு இடம்பெறுகிறது. இது 1000 மாதங்களை விட சிறப்பு மிக்கது. இன்னும் சில மார்க்க அறிஞர்கள் விரிவாக கூறுகிறார்கள், ஒரு நாளை நாம் 2 பகுதியாக பிரிக்கலாம். பகல் பொழுது, இரவு பொழுது. இரவு பொழுது எனும் பார்க்கும் பொழுது ரமதானுடைய இறுதி 10 இடம்பெறக்கூடிய இரவுகள் துல்ஹஜ் மாதத்தில் ஆரம்பத்தில் இடம்பெறக்கூடிய இரவுகளை விட சிறந்தது. லைலத்துல் கத்ர் என்பது ஓர் இரவு, ஒரு பகல் அல்ல. பகல் பொழுது என்று பார்க்கும் பொழுது ரமதானுடைய இறுதி 10 பகல் பொழுதை விட துல்ஹஜ் மாதத்தில் ஆரம்ப 10 நாட்களில் உள்ள பகல் பொழுது மிகவும் சிறந்தது என்பதாக குறிப்பிடுகிறார். எனவே பல சிறப்புகள் இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களை நாம் அடைந்தால், இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்தால், நாம் என்னென்ன அமல்களை இந்த ஆரம்ப 10 நாம் செய்ய வேண்டும்? முதலாவது, நாம் உண்மையான முறையில் தௌபா செய்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு அமலை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நாம் செய்த பாவத்தை விட்டும் கலந்து கொள்ள வேண்டும். இது நமக்கு இஸ்லாம் எல்லா விதத்திலையும் எல்லா சந்தர்ப்பத்திலும் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கு.
அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப நாட்களில் துல்ஹஜ் மாதத்தின் பெருநாளுடைய தினத்தை தவிர மீதமாக உள்ள 9 நாட்களிலேயும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நோன்பு என்பது நமக்கு தெரிந்தது. அல்லாஹ் கூறுகிறான், அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸீ பிஹி. நோன்பு என்பது எனக்குரியது, அதுக்கு கூலி நானாகவே கொடுக்கிறேன். அதே போன்று மற்றும் ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்படுகிறது, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு நோக்கிறாரோ பஅதல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவருடைய முகத்தை விட்டும் 70 ஹரீஃபன் 70 ஆண்டுகளுக்கு தூரமாகும். எனவே இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 9 நாட்கள் பெருநாளுடைய தினத்தில் நோன்பு நோக்க முடியாது, அது ஹராம், தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆரம்ப 9 நாட்களும் முடியுமாக இருந்தால் நோன்பு நோட்பது, முடியாதவர்கள் 7 நாட்களோ 5 நாட்களோ 3 நாட்களோ ஏதுமான அளவு குறைந்தது அரஃபாவுடைய தினம் நாம் அனைவரும் நோன்பு நோக்க வேண்டும். இது மிகவும் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போன்று இந்த ஆரம்ப 10 நாட்களை நாம் அடைந்தால் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல்களில் ஒன்றுதான் குறிப்பாக அரஃபாவுடைய தினம் நாம் நோன்பு நோட்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அரஃபாவுடைய தினத்தில் நோக்கப்படக்கூடிய நோன்பு அல்லாஹ் முன் சென்ற ஒரு வருடத்தின் பாவத்தையும் பின் வரக்கூடிய ஒரு வருடத்தையும் பாவத்தையும் மன்னிப்பதை நான் எதிர்பார்க்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிம் எனும் கிதாபில் இது பதிவாகிறது, அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ் அதிகமான அடிமைகளை நரகத்தை விட்டு விடுதலை செய்கிறான். அல்லாஹ் நரகத்தை விட்டு விடுதலை செய்யக்கூடிய அதிகமான நாட்களில் மிகவும் அதிகமானவர்களை நரகத்தை விட்டு விடுதலை செய்வது அரஃபாவுடைய நாளில். அல்லாஹ் முஸ்லிம்களை நெருங்கி வருகிறான், மலக்குமார்களிடம் புகழ்ந்து பேசுகிறான். இவர்கள் என்னதை நாடுகிறார்களோ அதனை கொடுப்பதற்கு நான் தயார் என்பதாக அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறார். எனவே சகோதரர்களே, இந்த அரஃபாவுடைய நாள் என்பது ஒரு சாதாரணமான ஒரு நாள் அல்ல, மிகவும் ஒரு சிறப்பு மிக்க ஒரு நாள். இந்த நாளில் நாம் நோன்பு நோட்பதை நாம் தவறவிடக்கூடாது. இந்த நாளில் ஹஜ் செய்யக்கூடியவர் அவரை தவிர மற்றவர்கள் இந்த நாளில் நோன்பு நோட்பதற்கு நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்ற ஹதீஸில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஃதலுத் துஆஇ துஆஉ யௌமி அரஃபா. நாம் கேட்கக்கூடிய துஆவில் மிக சிறந்த துஆ அரஃபாவுடைய நாளில் கேட்கக்கூடிய துஆ என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். எனவே அரஃபாவுடைய நோன்பு இது சாதாரணமான நோன்பு அல்ல. நரகவாதிகள் நரகத்தை விட்டு விடுதலை செய்யப்படக்கூடிய நாள், அல்லாஹ் பாவ மன்னிப்பு வழங்கக்கூடிய நாள், நமது முன் சென்ற வருடம் பின்னால் வரக்கூடிய வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நாள். எனவே இந்த நாளை நாம் அடைந்தால் கட்டாயம் நோன்பு நோட்பதற்கு நாம் தவறவிடக்கூடாது. அதே போன்று இந்த ஆரம்ப 10 நாட்களில், துல்ஹிஜ்ஜாவின் ஆரம்ப 10 நாட்களில் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு சுன்னாவாக இருக்கிறது, நாம் அதிகம் தக்பீர் சொல்வது, அதிகம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது, அதிகம் அல்லாஹ்வை புகழ்வது. இது ஆரம்ப 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது. இது நம்மில் அநேகமானவர்கள் இதனை அதாவது தெரியாமல் நாம் செய்ய தவறவிட்ட ஒரு அமலாக இருக்கிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். நபி அவர்கள் கூறினார்கள், இந்த அரஃபாவுடைய தினத்தை துல்ஹஜ்ஜின் ஆரம்ப 10 நாட்களுடைய சிறப்போடு ரசித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மின தஹ்லீல் வத்தக்பீர் வத்தஹ்மீத். நாம் தக்பீர் சொல்வது, வீட்டுக்கு செல்லும் பொழுது வீட்டில் தக்பீர் சொல்வது, பொதுவான இடங்களில் தக்பீர் சொல்வது. எனவே இந்த தக்பீரை பொறுத்தவரை, இந்த துல்ஹிஜ்ஜாவில் நாம் சொல்லக்கூடிய தக்பீரை பொறுத்தவரை இது 2 வகைப்படுகிறது. முதலாவது வகை பொதுவாக பொது இடங்களில் கால நேரங்கள் வரையறுக்கப்படாத தக்பீர். நாம் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நாம் தக்பீர் சொல்லிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு தக்பீர் இருக்கிறது, இது கால நேரம் வரையறுக்கப்பட்டது. இந்த தக்பீரை பொறுத்தவரையில் இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள், அதாவது அரஃபாவுடைய நாள், துல்ஹிஜ்ஜாவின் ஆரம்ப 10 நாள் 9வது நாள், இந்த அரஃபாவுடைய நாளில் 9வது நாள் நாம் ஃபஜ்ர் தொழுகையில் இருந்து நாம் ஐயாமு தஷ்ரீக்குடைய இறுதி நாள் வரைக்கும், அசருடைய தொழுகை வரைக்கும் நாம் தக்பீர், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நாம் தக்பீர் சொல்லுவோம். நாம் அனைவரும் தெரிந்தபடியும் பள்ளி வாயில்களில் தக்பீர் சொல்லுவார்கள். இது நேர காலம் குறிப்பிடப்பட்ட தக்பீர். இது அல்லாமல் நாம் தக்பீர்கள் ஏனைய
துல்ஹிஜ்ஜாவின் நாட்களிலும் நாம் தக்பீர் சொல்லிக் கொள்ள வேண்டும். இதனை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார். அதே போன்று இந்த துல்ஹஜ் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களில் மிக முக்கியமான அமல் ஹஜ்ஜி செய்வது. யாருக்காவது ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் சந்தர்ப்பம் கிடைத்து விட்டால் இதனை நாம் தவறவிடக் கூடாது. மிக முக்கியமான அமலாக இருக்கிறது துல்ஹஜ் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜுடைய கூலி சொர்க்கத்தை தவிர வேறொன்றும் கிடையாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, பாவங்களை பொறுத்தவரையில் சிறு பாவம் பெரும் பாவம் என்பதாக இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் சிறு பாவங்களை மன்னிக்குமே தவிர பெரும் பாவங்களை அது அளிக்காது, தௌபாவை தவிர. உண்மையான தௌபா நாம் செய்த பெரும் பாவங்களை அளித்துவிடும். தௌபாவுக்கு அடுத்ததாக இடம்பெறக்கூடியது இந்த ஹஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒருவர் ஹஜ் செய்து முடித்து விட்டால் அவர் அன்று பிறந்த ஒரு பிள்ளையை அனைத்து பாவங்களும் சிறு பாவங்கள் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இவருடைய கடன் அல்லது இவர் ஏதாவது ஒரு அடியானுக்கு செய்த அநியாயங்கள் அவைகளை தவிர பெரும் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். அதே போன்று ஏனைய தான தர்மங்கள் இந்த ஆரம்ப துல்ஹிஜ்ஜாவின் ஆரம்ப நாட்களில் நாம் சதக்காக்கள் செய்வது. சதக்கா என்பது அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையான முஃமின் விஸ்வாசி என்பதாக நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிக தான தர்மங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நமது உறவுகளை குடும்ப உறவுகளை நாம் சேர்ந்து நடப்பது, இந்த அனைத்து விடயங்களை நாம் இந்த துல்ஹிஜ்ஜா ஆரம்ப 10 நாட்களில் கடைபிடிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. அதே போல இதே வரிசையில் இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் தான் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தில் நாம் கொடுக்கக்கூடிய உதுஹியா. நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய குர்பான் அறுத்து பலியிடுவது உதுஹியா. எனவே இந்த உதுஹியாவும் மிக முக்கியமான ஓர் அமலாக இருக்கிறது. இதனை பொறுத்தவரையில் இமாம்கள் இது ஒரு சுன்னா முஅக்கதா என்பதாக குறிப்பிடுகிறார். இது ஒரு சுன்னா முஅக்கதா என்பதாக குறிப்பிடுகிறார்கள். ஹனஃபி மத்ஹப் அறிஞர்களை பொறுத்தவரை இது ஒரு கட்டாயம் வாஜிப் என்பதாக குறிப்பிடுகிறார். எனவே இதனை குர்பானை கொடுப்பதற்குண்டான வசதி இருந்தும் ஒருவர் கொடுக்க தவறிவிட்டால் இவர் ஒரு பாவத்தை சேர்ந்தவராக மாறிவிடுவார் என்பதாக கூறுகிறார். எனவே இந்த குர்பானை பொறுத்தவரையில் இந்த உதுஹியாவை பொறுத்தவரையில் நாம் ஆடு மாடு ஒட்டகத்தை மாத்திரமே கொடுக்கலாம். ஆடு மாடு ஒட்டகம் இதை தவிர வேறு கால்நடைகளோ வேறு மிருகங்களோ குர்பான் கொடுக்க முடியாது. அதே போன்று ஆடாக இருந்தால் செம்மறி ஆடாக இருந்தால் 6 மாதங்களை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். வெள்ளாடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். மாடாக இருந்தால் 2 வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஒட்டகமாக இருந்தால் 5 வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். எனவே இவ்வனைத்தும் இந்த குர்பானுக்கு உண்டான நிபந்தனைகளாக இருக்கிறது. அதே போன்று குறை அற்ற ஒரு பிரயாணியை குர்பான் கொடுக்க வேண்டும். குறையுள்ள ஒரு ஆட்டையோ மாட்டையோ குர்பான் கொடுக்க முடியாது. கால் ஊனமான கண் விளங்காத இவ்வாறான குறையுள்ள குர்பானிகளை கால்நடைகளை குர்பான் கொடுக்க முடியாது. அதே போன்று குர்பான் கொடுப்பதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் குர்பான் கொடுக்க முடியும். பெருநாள் தொழுகையில் இருந்து இந்த நேரம் ஆரம்பமாகிறது. பெருநாள் பிந்தி வரக்கூடிய 3 நாட்கள் ஐயாமு தஷ்ரீக் கூடிய 3வது நாள் இறுதி வரைக்கும் இந்த குர்பானை கொடுக்க முடியுமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த சிறிய ஒரு காலப்பகுதியில் ஓரிரு நாட்களில் இந்த துல்ஹிஜ்ஜாவின் ஆரம்ப 10 நாட்களை நாம் அடைய இருக்கிறோம். இந்த ஆரம்ப 10 நாட்களில் நாம் அதிகமாக அமல் செய்தாக வேண்டும். எனவே நம்மில் அநேகமானவர்கள் ரமதானுடைய இறுதி 10க்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை துல்ஹிஜ்ஜா மாதத்தில் ஆரம்ப 10க்கு கொடுப்பதில்லை. எனவே துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்கள். நாம் செய்யக்கூடிய அமல்கள் இபாதத்கள் நமக்கு பன்மடங்கு நன்மைகளை விட்டு தரக்கூடிய நாட்களாக இருக்கிறது. எனவே அமல்கள் என்று சொல்வது குறிப்பான ஓரிரு அமல்கள் மாத்திரமல்ல. இபாதத்கள் நாம் எதனை செய்தாலும் சரி, நாம் ஒருவருக்கு சலாம் சொல்வது இது ஒரு இபாதத்தாக இருக்கிறது. ஒருவருடைய முகத்தில் நாம் அதாவது ஒரு சிரிப்போடு புன்முறுவலோடு அவருடன் நாம் பேசுவது ஒரு இபாதத்தாக இருக்கிறது. அதே போல் நமது அண்டை வீட்டுக்காரர்களோடு நாம் உரிய முறையில் நடந்து கொள்வதும் இதுவும் மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக இருக்கிறது. பாதையில் உள்ள நோவினை தரக்கூடிய வழிகளை அகற்றுவது
ஒரு இபாதத்தாக இருக்கிறது. அதே போல இந்த ஆரம்ப நாட்களில் ஃபர்லாக இருக்கலாம், சுன்னத்தான இபாதத்துகளாக இருக்கலாம், நஃபீல் தொழுகைகளாக இருக்கலாம், நாம் வெளிப்படையாக செய்யக்கூடிய இபாதத்துகளாக இருக்கலாம், இரகசியமாக செய்யக்கூடிய இபாதத்துகளாக இருக்கலாம். எனவே வார்த்தையோடு சம்பந்தப்பட்ட திக்ர்களாக இருக்கலாம், நாம் செயலில் செய்யக்கூடிய இபாதத்துகளாக இருக்கலாம். எந்த இபாதத்துகளாக இருந்தாலும் இந்த துல்ஹிஜ்ஜாவின் ஆரம்ப 10 நாட்களில் நாம் செய்யும் பொழுது இதுக்கு பல மடங்கு நன்மைகள் நமக்கு பெறுகிறது. எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு உண்மையான முஃமின், உண்மையான இறை விசுவாசியை பொறுத்தவரையில் இந்த ஆரம்ப 10 நாட்களை தவறவிட மாட்டார். ஏன் இந்த ஆரம்ப 10 நாட்களை அவர் ஒருபோதும் தவறவிட மாட்டார். இதனுடைய சிறப்பு, இந்த ஆரம்ப 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு உண்டான சிறப்பும் நன்மைகளும் பன்மடங்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. எனவே இந்த துல்ஹிஜ்ஜாவின் ஆரம்ப 10 நாட்களை நாம் அடையிருக்கிறோம். இந்த துல்ஹிஜ்ஜாவின் ஆரம்ப 10 நாட்களை உரிய முறையில் இதனுடைய சிறப்புகளை நாம் புரிந்து அமல்களில் ஈடுபடுத்தி நன்மை பெறக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக.